இயேசுநாதர் அந்த பதில் கொடுத்தாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் இப்படி இருக்கு. வேகமா இவன் கல்லறிறான். ஆமா, எல்லாரும் கள்ள தூக்கிக்கிட்டு ரெடியா நிக்கிறான். ஆனா கள்ள தூக்குறதுல 99% பேர் யாருன்னா இந்த குற்றங்களுக்கு ஆட்படுபவர். கல் எடுக்கிற எண்ணிக்கையை பார்த்தா இத்தனை இயேசுநாதர்களா நாட்டுலங்கிற மாதிரி, ஏப்பா இத்தனை பேரும் இயேசு புத்திரனா வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படின்னு. ஆனா அது உண்மை அல்ல. உண்மையில நான் முதலியே சொன்ன மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளின் மீது நீங்கள் கொடுக்கின்ற அதீத அக்கறையும் ஒரு பாலியல் குற்றம்தான். இத முதல்ல யார் புரிஞ்சுக்கணும்னா, யார் முற்போக்கு பேசுறாங்களோ, யார் பெண்ணியம் பேசுறாங்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாலியல் ஈர்ப்பை அதிகப்படுத்தாதீர்கள். பாலியல் ஈர்ப்புனா நான் ஜெண்டர் அட்ராக்ஷன் சொல்லல. இந்த பாலியல் அவதூறுகளை நீங்கள் மையமாக வைத்து இயங்காதீர்கள். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மனிதனை நீங்க வீழ்த்தணும்னு சொன்னா பாலியல் அவதூறு மூலமாக வீழ்த்த முடியும் என்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த அவதூறு என்னும் ஆயுதம் ஆணாதிக்க ஆயுதமே ஒழிய பெண்ணுக்கான ஆயுதம் அல்ல. ஒருபோதும் அது பெண்ணுக்கான ஆயுதம் அல்ல. எனவே பாலியல் அவதூறுகளை மையப்படுத்தி செய்யப்படுகின்ற காரியங்கள் இருக்குல்ல, அதுல 90% ஆணாதிக்க சமூகத்துக்கு தான் அது பணி செய்யும். ஆமா, இப்ப திருப்பி போயிரும்ல. இந்த பொம்பளையில படிக்க விட்டோம், இந்த பொம்பளைங்க இந்த சிரிச்சிட்டு போனாலே இப்படிதான் நடக்கும்னு சொன்னோம், இதா பண்ணிருச்சுல. இந்த உலகம் ரெண்டுமே ஆணாதிக்க உலகம் தான். பெண்ணை போக பொருளாகும். இதுவும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை தான். இப்ப இது என்ன ஆகும்னா, படிக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க இந்த நான் முதலே சொன்னேன், பஸ்ல இடிக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, அதை நியாயப்படுத்த முடியாது. அந்த குற்றம் நடக்கலன்னுலாம் சொல்லிட முடியாது. இப்ப என்ன ஆகும்னா, உண்மையாவே இடிக்கிறவனா ஒரு பொண்ணு தட்டி கேட்கும் போது இப்ப அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவை இது குறைக்கும். அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற சமூகம். இப்ப நான் ஒரு பொது வெளியில ஒரு குற்றவாளியை தட்டி கேட்கிறேன்னா என்னுடைய உடல் வலிமையை நம்பியா நான் தட்டி கேட்கிறேன்? சமூக வலிமையை நம்பி தட்டி யாருமே ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. குற்றவாளியோட நான் மல்லு கட்டி ஜெயிச்சிருவேங்கிற தைரியத்துல கேட்கிறேன். பாதுகாப்பா இருக்கும், சமூகமே என்னைய பாதுகாக்கும். கூட இருக்கிறவங்க கேட்டா நான் ஒரு தப்ப கண்டிக்கிறேன், அப்ப என் சமூகம் எனக்கு கூட வரும். அந்த தைரியத்துல தான் நான் கண்டிக்க முடியும். இது மாதிரியான செயற்பாடுகள் பெருகுனா உண்மையாவே தப்பு செய்யறவனா கூட நான் எதுவும் பேச முடியாது. அப்ப மீண்டும் ஒரு சுருக்கம் நிகழும். விரிஞ்சு வர்ற அந்த வெளி இது போன்ற நடவடிக்கைகளால் மீண்டும் சுருங்கும்.